நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நமக்காக யோகாம்பால் அம்மா வந்திருக்காங்க. அம்மா ஸ்பெஷலாக என்ன செஞ்சு தர போகிறாங்க, அதுவும் ஃபெஸ்டிவல்னாலே அம்மா கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. மேரி கிறிஸ்மஸ். குட் லக். மேரி கிறிஸ்மஸ்மா. நேயர்களுக்கும் மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூம்மா. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணது இன்னமும் எனக்கு இந்த கிச்சனில் ஞாபகம் இருக்கு. சாக்லேட் கேக் நல்லா, அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய கேக் பண்ணினோம். போன வருஷம் கூட ஆரஞ்சு கேக்லாம் பண்ணி, கேரட் கேக் பண்ணினோம். ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி கேக் எல்லாம் எதுவும் பண்ணாமல் ஸ்வீட்ஸாக போகிறோம். ஓகே, என்ன ஸ்வீட்மா? ரபடி வச்சு மால்புவா ரபடி. அப்புறம் வந்து கோதுமை மாவு லட்டு. ரொம்ப ஹெல்தியான ஒரு இதில் அதை பண்ண போகிறோம். ஓகேம்மா. சர்க்கரை இல்லாத நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி அதில் மக்னாலாமும் போட்டு பண்ண போகிறோம். இது 1 லிட்டர் பால். இதை கிட்டத்தட்ட நான் ஒரு 3/4 மணி நேரம் ஆக்கி இந்த அளவு கெட்டி ஆக்கியிருக்கேன். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரபடிக்கு அரைச்சி எடுத்து வச்சுடணும். ஏன்னா ரபடிங்கிறது வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், அது போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அது இதுவாக வரும். இந்த மாதிரி ரபடி பண்ணி நம்ம மைதா ஆட் பண்ணுறதே கம்மியாக பண்ணினா போகிறோம். சும்மா வேறு மாதிரி பண்ணுறோன்னா மைதா நிறையா இருக்கும். அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக பாலை விட்டு கலந்து அதை கரைச்சி விடுறது, அது கிட்டத்தட்ட அப்பம் மாதிரி ஆகிடும். அப்புறமா இந்த மாதிரி ரபடி பண்ணி பண்ணுறது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பாலே ஒரு வாசனையாக இருக்கு. இதில் நான் சர்க்கரையெல்லாம் கூட ஆட் பண்ணல, அப்படியே இருக்குது. சரிங்க. இது மேலே போடுறதுக்கு வச்சுருக்கேன். இதில் மைதா கொடுங்க. நாலு டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 கப் கிட்ட மைதா யூஸ் பண்ணிடலாம் போதும். சர்க்கரை கொடுங்க. ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இதில் இதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது வந்து இது மாதிரி நாங்கள் எங்களுக்கு பாலை வாங்கி டைல்யூட் இது பண்ணி குறுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறவா வந்து கண்டென்ஸ்ட் மில்க் விட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம். இது ஆனால் மைதா நிறைய தான் அதுக்கு செலவாகும். இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே பாருங்க, போரிங் கன்சிஸ்டன்சியில் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்க. இது அப்படியே நம்ம பண்ணுறதே ரொம்ப நல்லா அழகாக வரும். இது இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இது சரிங்க. இது அப்படி இருக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு நம்ம இதுக்கு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். சுகர் 1 கப் போடுறேன்னா 1 கப் தண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் பதம் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா இது பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கணுமே ஒழிய கம்பி பதம்லாம் வர வேண்டாம். அதேமாதிரி மால்பூவா பண்ணரிச்சு கொஞ்சம் எல்லோரும் நெய்யில் பண்ணினேன்னா அது நல்லாயிருக்கும். பொரிக்கிறதே. இதில் வந்து குங்குமப்பூ போடலப்பா. சர்க்கரையோடு சேர்ந்து கரைஞ்சி இதாகட்டும். அழகாக இருக்குப்பா உங்கள் தலையில் இருக்கிற இந்த இது. சரி, நம்மளும் ஏதாவது கிறிஸ்மஸ்க்கு பண்ணுமே. இல்லை, இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அந்த வயசு தாண்டினதுக்கு அப்புறம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசனையாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை ரசிக்கிறேன் நீ போட்டுருக்கிறது. தேங்க்யூம்மா. உங்களுக்கும் கூட ஷோ முடிச்சதுக்கப்புறம் வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஷோவில் கூட
கேக் அப்படின்ற ஒரு விஷயம் பேக்கிங் வந்து ஈஸி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று உண்மையாகவே நான் சொல்கிறேன். அது அந்த நம்பிக்கை கொடுத்தது நீங்கள் மட்டும்தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர் அந்த கேக் அதுவும் ஓவன் இல்லாமல் ஆமாம் குக்கரில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது வந்து சொல்லி கொடுத்தீங்க. அதுலேருந்து என்ன உட்பட பேக்கிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். அதுதான் வராமல் போகாது, கொஞ்சம் மெனக்கடணும் அவ்வளோதானே ஒழிய எதுவுமே நமக்கு வசப்படாமல் போகாதுப்பா. எல்லாம் கண்டிப்பாக வசப்படும். இது நல்லா ஜீரா கொதிக்கட்டும். இதுவும் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இதுக்கும் கொஞ்சமாக போடுறேன். ஜீரா நல்லா கொதிச்சுடுத்துப்பா. ஓகே. இந்த பிசு பிசு தன்மை இருந்தால் போகிறோம். இந்த குலாப் ஜாமுனுக்கெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கல, அது மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் போகிறோம். ஓகே. ஸோ நம்ம இதில் நெய் விட்டு இதில் தான் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்துக்கலாம். சரிம்மா. இது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே இதுவாகவும் இருக்கக்கூடாது, ஆறி போய் இருக்கக்கூடாது. ஓகே. கொஞ்சம் இது மெல்ட் ஆகி இதான கையோட நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோன்னா அழகாக இது பண்ணி உடனே அதில் எடுத்து போட்டு எடுத்துடலாம். சரிம்மா, நீங்கள் அழகாக நெய்யில் போட்டு பொரிச்சு கொடுங்க. பிஃபோர் தட் எல்லாருக்குமே குட்டீஸ் ஆகணுன்ற ஆசையெல்லாம் இருக்கும். பிரேக்கில் வந்து என்னோட இந்த கேப் பற்றியும் சொன்னீங்க. ஸோ ஃபார் அ சேஞ்ச் இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து இது போட்டுக்கோங்க. சூப்பர்மா. நாங்கள் மேரி கிறிஸ்மஸ். அழகா இருக்கு. நிஜமா நிஜமா 60 வயசு கிழமைக்கு இதெல்லாம் ஆசை வேணுமா? நீங்க சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே இதெல்லாம் பிடிச்ச விஷயம் தான். ஸோ கேப் எப்படி இருக்கு பார்க்கலாமா? செமையா இருக்குல்ல? மால்புவா பேட்டர் கொடுத்துருவோம். இது நல்லா ரெடியாக இருக்கு. இந்த ஸ்டேஜும் நெய்யும் காஞ்சிருக்கு. அடுப்பை சின்னதாக தான் வச்சுருக்கேன். இது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதாவே மேல் எழும்பி வந்ததுக்கப்புறம் திரும்பி. ஸோ இப்போ இது நெய் தான் மஸ்டா? நெய்யில் பண்ணினாதான் இது நன்னா இருக்கும்பா. இதை வந்து கொஞ்சம் இதுக்கு மட்டும் இது மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. இதை பண்ணி எடுத்தேன்னா இதுக்கு ஒன்றும் பெரிய இதில் ஹார்ட்லி இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த பேட்டர் ஃபுல்லாக இதில் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ இது இந்த ரபடியில் இந்த அளவுக்கு மைதா யூஸ் பண்ணி, மைதாவே வேண்டாம் கோதுமை மாவு வச்சு பண்ணுறேன்னாலும் பண்ணுவேன். இதே ரொம்ப அழகாக இருக்கும். சீரியஸ்லி இது வந்து நல்லா சைட்லலாம் கலர் மாறினது தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பலாம். கொஞ்சம் செவந்திருக்கு. பட் இது இப்படி வந்துடும் என்னம்மா? அழகாக வந்துடும். ஓகே. இதை வந்து இதில் டிப் பண்ணலாம்ப்பா. ஓகேம்மா. அடுத்தது விடலாம். அதாவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும், அதாவே நன்னா இதாகிக்கும். ஸோ இதுக்கு பானும் இந்த பதத்தில் காய்ச்சாதான் அப்படி வரும். அப்படி இருக்குல்லம்மா? இது ரெடியாக எடுத்து பார்க்கறதுக்கே இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதையும் எடுத்து இதில் போடலாம். 2 சைடுமே உங்களுக்கு இப்படி நல்லா தெரியும் அழகாக. இந்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா. சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம். ஸோ இது மேலே இங்கே ரபடியை ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெடி ஆகிடுதுப்பா. நல்லா ஜோரான சூப்பர்மா ரபடி மால்புவா. தேங்க்யூ. ஸோ லட்டும் பண்ணிடலாம். லட்டும் பண்ணிடலாமா? ஆமாம்.
சீரியஸாக வேலை செய்யறச்சே விளையாட்டா இதெல்லாம் வேண்டாம்டா. ஸோ இப்போ நம்ம வந்து மக்னா வறுத்துக்கலாம்ப்பா. ஓகேம்மா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான், தாமரை விதையோட இது. நெய் கொடுப்பா. இது கிறிஸ்பாக இருந்தால் தான் இதை பொடி பண்ண முடியும். அதனால் இதை நெய்யில் பொரிச்சுட்டு இருக்கோம். நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் வறுத்தேல்னா கிறிஸ்பாகிடும். அதுக்கப்புறம் இந்த லட்டுக்கு வந்து நிஜமாலுமே ஹெல்த்தியான இதில் நாம் வந்து இன்றைக்கி பம்கின் சீட் போட போகிறோம், பாதாம் போட போகிறோம், பிஸ்தா போட போகிறோம். ஸோ பட் ஆப்ஷனல், யார்கிட்ட என்ன இருக்கோ என்ன கிடைக்குமோ எது முடியுமோ அதை போட்டுக்கணும். இதை மிக்சியில் எடுத்துக்கலாம். இதை ஆறட்டும். நெய் கொடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் நட்ஸ்லாம் கொடுத்துருவோம். முந்திரி பருப்பு, இது பிஸ்தாவும் பாதாமும், பம்கின் சீட், எல்லோ பம்கின் சீட் மாதிரி. இது சின்னதாக வச்சுட்டு பண்ணுங்க. ஸோ லட்டுக்கு வந்து ஃபஸ்ட் இப்போ மக்னா அதை வந்து நெய் விட்டு கடாயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுருக்காங்க மிக்ஸி ஜாரில். அண்ட் அதே கடாயில் மறுபடியும் நெய் விட்டு நட்ஸ் என்னெல்லாம் நமக்கு விருப்பப்படுறோம், முந்திரி, பாதாம், பிஸ்தா, அப்படி என்ன தேவையோ அதெல்லாம் வந்து வறுத்துட்ருக்காங்க. அதாவது இது வந்து ரொம்பலாம் வறுப்படணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக. ஏன்னா பாதாம் இது எல்லாமே கிறிஸ்பாக இருந்ததுனால தான் லட்டு பிடிக்க வரும். அதனால் நம்ம ஒரு தடவை நெய்யில் விட்டு நல்லா வறுத்துடுறது பெட்டர். இது ரெடி ஆகிட்டு சின்னது பண்ணிக்கிறேன். இதில் கோதுமை மாவு கொடுத்துருங்க. இதை மெதுவாக ரோஸ்ட் பண்ணலாம். கலர் மாறணும் நல்லா. இது ப்ரௌனாக. இங்கே உங்களுக்கு நல்ல வாசனையுமே அப்படியே கோதுமை மாவு வறுப்பட்ட வாசனை வரும். இதை பவுடர் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே. நல்லா வறுத்துட்டு போட்டோன்னா எப்படி அழகாக பூ மாதிரி உதிர்ந்துட்டு பாருங்க. இது இதில் ஆட் பண்ணிடலாம். நெய் விட்டு நெய்யில் வறுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வறுத்தேன்னா அது லட்டுக்கு நல்லா இருக்காது. ஸோ ட்ரையாக நல்லா அது மாதிரி ப்ரௌனாக வறுத்துருங்கோ. அதுக்கப்புறம் நெய்யை உருக்கிட்டு இதில் விடுங்கோ. நெய்யை விட்டு அதுலேயே இதை வறுத்தேன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டுக்கு போயிடும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. இது என்னோடய பர்சனல் இது, நான் இப்படி தான் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌனாக இந்த மாதிரி வறுத்துடணுமா. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிடணும். வந்து அடுப்பை அணைச்சிடுறேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்னொன்று கூட பண்ணுவேன்ப்பா. இந்த கோதுமை மாவை தவிர ஈக்குவல் அமௌண்ட் சத்து மாவு இருக்கு இல்லையா, கஞ்சி சத்து, அதையும் நல்லா வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணி லட்டு பிடிப்பேன். அது இன்னும் ஸ்ட்ரென்த். ஆமாம். நாட்டு சர்க்கரையை வந்து நான் மிக்சியில் எடுத்துகிட்டு இருக்கேன்ப்பா. ஒரு சுற்றிட்டு போட்டோன்னா ஈவனாக அது இதாகும். ஓகேம்மா. நாட்டு சர்க்கரை எவ்வளோ எடுத்துக்கணுன்னா, நீங்கள் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கிறதுலேருந்து 1.5 பங்கு அதிகமாக எடுத்துக்கணும். சரி. ஏலக்காய் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறமா நெய்யை விட்டு இதில் உருக்கி விட்டு இது பண்ணலாம். ஏன்னா நாட்டு சர்க்கரை, அந்த மக்னா பவுடர், கோதுமை மாவு பவுடர், நட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நெய் உருக்கி வச்சுருக்கோம், இதில் விடுறேன்.
ஆட்டா லாடுப்பா. ஹெல்தி லாடு. இது வந்து ஆனால் நீங்கள் நிறைய நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் மட்டும் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா நெய் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் ஆகிடும். அது நல்லது கிடையாது உடம்புக்கு. அதனால் வெளியில் நீங்கள் நிறைய நாள் இதை வச்சுன்னு சாப்பிட்லாம். என்னோடது பற்றியா முதல்ல ஆரம்பிக்கிறதே ஒரு சைஸில் ஆரம்பிச்சேன். அப்படியே போக போக பெருசாக போயிட்டே வரும். இப்போ பாரு கேக் பண்ணுறத விட ஃபார் அ சேஞ்ச் இந்த மாதிரி ஹெல்த்தியாக அதுலேயே ஸ்வீட் பண்ணலாம் இல்லையா? கிறிஸ்மஸ்க்கு யாருக்கெல்லாம் தேவையோ எல்லோரும் நிச்சயமாக இது உபயோகப்படுத்திப்பா. மேரி கிறிஸ்மஸ்ப்பா. மேரி கிறிஸ்மஸ்மா. ரபடி மால்புவா, ஆட்டா லட்டு. தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி 2 ரெசிபி கிறிஸ்மஸ்க்காக அம்மா சூப்பரான 2 ஸ்வீட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 6 வருஷம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டோம் நம்ம. நான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்ச குட்டி லட்டே சாப்பிட்டு பார்க்குறேன். அட்டகாசமா. தேங்க்யூ. அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது உண்மையிலே ஹெல்தி லட்டுனே பேர் மாற்றிடலாம். எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நிச்சயமாக இப்போலாம் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஸோ மொத்த செட்டுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இதுக்கு தான். ஷோ இல்லைன்னா அப்படியே ஒரே இருப்பேன். எக்ஸ்ட்ரானரிமா. தேங்க்யூ. செம்ம டேஸ்டாக இருக்குது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் நார்மல் மால்புவா. அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இது இன்னொரு வேரியேஷனில் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதுவுமே சான்ஸே இல்லை. சூப்பர். தேங்க்யூ. ஸோ ரெண்டுமே இன்னைக்கு வந்து நிறைஞ்சு இருக்கு ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா. மால்புவா ரபடி செய்யும் முறை: ஒரு கடாயில் பாலை நன்கு சுண்ட காய வைத்துக் கொள்ளவும். பிறகு அதில் பாதி பாலை மிக்சி ஜாரில் எடுத்து மைதா மாவு, சர்க்கரை சேர்த்து விழுதாக அரைத்தெடுக்கவும். அதை ஒரு கப்பில் மாற்றிக்கொள்ளவும். பிறகு ஒரு பேனில் சர்க்கரை, தண்ணீர் விட்டு ஜீரா தயார் செய்து கொள்ளவும். இதில் குங்குமப்பூ, ஏலக்காய் சேர்த்து கொள்ளவும். பிறகு ஒரு சிறிய பேனில் நெய் விட்டு சர்க்கரை, மைதா சேர்த்த கலவையை பொரித்தெடுத்து கொள்ளவும். அதை ஜீராவில் சேர்த்து 2 பக்கம் நன்கு ஜீராவுடன் பிரட்டி எடுத்து அதை ஒரு பிளேட்டில் பரிமாறி கொள்ளவும். அதன் மேல் ரபடியை சேர்த்து பரிமாறினால் சுவையான மால்புவா ரபடி தயார். ஆட்டா லட்டு செய்யும் முறை: கடாயில் மக்னாவை நெய் விட்டு வறுத்தெடுக்கவும். அதை மிக்சி ஜாரில் ஆற வைத்து பொடித்து கொள்ளவும். பிறகு அதே கடாயில் நெய் விட்டு முந்திரி, பிஸ்தா, பாதாம், பம்கின் விதை சேர்த்து நன்கு வறுத்தெடுத்து கொள்ளவும். பிறகு அதே கடாயில் கோதுமை மாவை நிறம் மாறும் வரை வறுத்தெடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கொள்ளவும். பிறகு நாட்டு சர்க்கரையை மிக்சியில் அரைத்தெடுத்து கொள்ளவும். பிறகு நெய்யை உருக்கி அதை பவுலில் சேர்த்து சிறு சிறு உருண்டைகளாக லட்டு போல் பிடித்தெடுத்தால் சுவையான ஆட்டா லட்டு தயார். இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னோட கூட வந்து நீங்கள் எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவள் எல்லாரும் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு RSV ஸ்பேஸ் உங்களுடைய பேர் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு அம்மா நமக்காக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக 2 ஸ்வீட் சொல்லி கொடுத்தாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.